போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, அதாவது 6/11/2016 அன்று நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ஆன்சர் கீ டிஸ்கஷன் பார்க்கலாம். இதில் என்ன பார்க்குறோன்னா, பொது தமிழ், அதாவது ஜென்ரல் தமிழில் கொஷின் நம்பர் 1 to 25, 1லேருந்து 25 வரலையும் இருக்கக்கூடிய கொஷின்ஸோட டிஸ்கஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ அதாவது ஜென்ரல் தமிழுக்கு மட்டும் 4 பார்ட்டாக பிரித்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் இந்த வீடியோ. அதே 26லேருந்து 50 வரலையும் அடுத்த வீடியோ, 51லேருந்து 75 வரலையும் இன்னொரு வீடியோ, 76லேருந்து 100 வரலையும் இன்னொரு வீடியோ. ஸோ 4 வீடியோ தனித்தனியாக பண்ணியிருக்கோம். இப்போ மொதல் வீடியோவில் கொஷின் நம்பர் 1 to 25 பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மோசிகரனார் உடற்சோர்வினார் முரசுக்கட்டில் உறங்கிய போது கவரை வீசிய மன்னன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சேரன் பெருஞ்செரல் இரும்புரை, ஆப்ஷன் பி பாண்டியன் நெடுஞ்செழியன், ஆப்ஷன் சி கோப்பெருஞ்சோழன், ஆப்ஷன் டி முதலாம் குலோத்துங்கன். ஸோ மோசிகரனார் யாருன்னு பார்த்தோம்னா, புறநானூற்றில் ஒரு பாடல் எழுதுனது தான் மோசிகரனார். இதில் மோசின்றது அவரோட இடப்பெயராகும், கீரனார்ன்றது தான் அவரோட இயற்பெயராகவும் இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவர் ஒரு டைம் முரசுக்கட்டில் உறங்கிய போது அவருக்கு கவரை வீசிய மன்னன் யாருன்னு பார்த்தோம்னா பெருஞ்செரல் இரும்புரை தான். இது புறநானூறு பாடல் படிச்சிருந்தது தெரியும். ஸோ முரசுக்கட்டில் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், முரசுக்கட்டில் உறங்கிய போது கவரை வீசியவர் இரும்புரை. நீங்கள் இரும்பு கட்டில் இரும்புரை அப்படின்னு ஞாபகம். ஸோ கட்டிலில் உறங்கிறது தான் கவரை வீசினார். ஸோ இரும்பு கட்டில் இரும்புரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மோசிகரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டில் உறங்கிய போது கவரை வீசிய மன்னன் இரும்புரை. அடுத்தது பொறுத்துக. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா, கவுந்தியடிகள், மாதரி, மாதவி, கண்ணகி. அதே ரைட் ஹேண்ட் சைடு ஆயர்குல மூதாட்டி, மாநாய்க்கின் மகள், சமயத்துறவி, ஆடலரசி இப்படி 4 கொடுத்துருக்காங்க. ஸோ கவுந்தியடிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு சமண சமய துறவி. இது எங்கே வரும்னு பார்த்தோம்னா, சிலப்பதிகாரத்தில் கோவலன் மாதவி விட்டு பிரிஞ்ச பிறகு கோவலன், கண்ணகி இவங்க 2 பேரும் மதுரையில் வாணிகம் செய்ய வராங்க. அவங்க கூட வரக்கூடிய கவுந்தியடிகள் தான் சமண சமய துறவி. இவங்க கவுந்தியடிகள், கண்ணகி, கோவலன் இவங்க 3 பேரும் எங்கே தஞ்சம் அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாதரி அப்படின்ற ஒரு ஆயர்குல மூதாட்டி கிட்ட தான் தஞ்சம் அடைகிறாங்க. இதுவும் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடியது. அடுத்தது மாதவி, மாதவி ஒரு ஆடலரசி அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கண்ணகி, கண்ணகி மாநாயகனோட மகள், பிறந்த இடம் புகார் நகர். அதே மா சாத்தவனின் மகன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கோவலன். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 3142. கவுந்தடிகள் சமண துறவி, மாதரி ஆடல் அதாவது ஆயர்குல மூதாட்டி, மாதவி ஆடலரசி, கண்ணகி மாநாயக்கனின் மகள். அடுத்த கேள்வி, கடிகை என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நான்மணி கடிகை, 4 மணிகள் ஆனக்கூடிய ஒரு அணிகலன் தான் நான்மணி கடிகை. நான்மணி கடிகள் பாடலில் ஒவ்வொன்றிலையும் 4 அரக்கத்தில் கொடுத்தனால அது நான்மணி கடிகள்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கடிகை அப்படின்னா அணிகலன் சொல்லலாம். இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் அணிகலன், அதாவது ஏ அணிகலன், பி கடித்தல், சி கடுகு, டி காரம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான். கடிகை என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ அணிகலன். அடுத்த கேள்வி, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ நான்மணி கடிகை, ஆப்ஷன் பி பழமொழி 400, ஆப்ஷன் சி ஏலாதி, ஆப்ஷன் டி திருவிடுகம். ஸோ இந்த கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்ற சென்டென்ஸ் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆற்றுனா வேண்டுவது இல், அதாவது பழமொழி 400 வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் இது. கற்றவர் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாடு அவங்க நாடாகவே கருதுவாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலையும் உணவு தேவை, அதாவது கைநடையாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு கட்டமுது என சொல்லப்படும் கட்டுச்சோறு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொன்னது பழமொழி 400 தான். இதுல ஒரு முன்றுரை அரையனார் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த சென்டென்ஸ் இடம்பெறும் நூல் ஆப்ஷன் பி பழமொழி 400. அடுத்த கேள்வி, வள்ளுவன் தம் குரல் பாவடியால் வையத்தார் உழுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பரிமேலழகர், ஆப்ஷன் பி கபிலர், ஆப்ஷன் சி மாங்குடி மருதனார், ஆப்ஷன் டி பரணர். இதில் பரிமேலழகர் பார்த்தோம்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவர், மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி எழுதியவர், கபிலர்
குறிஞ்சிப்பாட்டு எழுதினவர், திருவள்ளுவமாலையில் ஒரு பாட்டு எழுதினவர். ஆப்ஷன் டி வந்து பர்னர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா பர்னர் தான். வள்ளுவரும் தம் குரல் பாவடியார் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்றது யாருன்னு கேட்டாங்க. அது நம்ம பாரதியார்னு சொல்லி எழுதியிருப்போம். அடுத்தது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம். இது வந்து பாரதியார் சொன்னது. இந்த டைம் கொஞ்சம் வேற மாதிரி, வள்ளுவரும் தம் குரல் பாவடியார் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பரணர் எழுதந்து. அடுத்த கேள்வி, நூலாசிரியர் கொடுத்த ஒரு பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு சயம் கொண்டார், காரியாசன், கம்பர், கண்ணகனார் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு சடகோபரந்தாதி, புறநானூறு, கலிங்கத்துபரணி, சிறுபஞ்ச மூலம் கொடுத்துருக்காங்க. பரணிக்கோர் சயம் கொண்டார் அப்படின்னு பலவற்றை சொக்கநாதர் சொல்லியிருக்காரு. தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு வந்து ஒட்டக்கூத்தர் பரணி வந்து பாடியிருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், சயம் கொண்டார் நூல் கலிங்கத்து பரணி அப்படின்னு. அடுத்தது காரியாசன் எழுதுற நூல் வந்து சிறுபஞ்ச மூலம். இவரோட ஃப்ரெண்டு, அதாவது சமகாலத்தை, அதாவது ஒரே காலத்தில் வாழ்ந்த இன்னொருவர் வந்து ஏலாதி எழுதினவர். அவர் யாருன்னு பார்த்தோம்னா கனி மேதாவியார். ஸோ காரியாசன் வந்து சிறுபஞ்ச மூலம். அடுத்தது கம்பர் என்னென்ன நூல் எழுதுன்னு சடகோபுர அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை விளக்கம், அப்புறம் கம்பராமாயணம். ஸோ கம்பர் வந்து சடகோபர் அந்தாதி. அடுத்தது கண்ணகனார் வந்து புறநானூரில் ஒரு பாடல் இருக்காரு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 3412 அப்படின்றது ஆன்சர். சாயம் கொண்டார் கலிங்கத்து பரணி, காரியாசன் சிறுபஞ்ச மூலம், கம்பர் சடகோபரந்தாதி, கண்ணகனார் புறநானூறு. அடுத்த கேள்வி, என்பானோக்கா உகிலும் முன் பற்றல்லால் பற்றில்லேன் என்ற வரியை பாடியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ திருப்பானாழ்வார், ஆப்ஷன் பி குலசேகர ஆழ்வார், ஆப்ஷன் சி பே ஆழ்வார், ஆப்ஷன் டி ஆண்டாள். இது வந்து சென்டென்ஸ்லாம் படிச்சிருந்தோம்னா தான் ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் வந்து ஒரு மன்னராக இருந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் பாடல் எழுதியவர். இவங்க 4 பேருமே ஆழ்வார்கள் தான். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனான கொஞ்சம் கொஷின் தான். என்பானோக்கா யாகிமுல் நுண் பற்றல்லால் பற்றில்லேன், இதுக்கான இந்த வரிகளை பாடியவர் வந்து குலசேகர ஆழ்வார். அடுத்த கேள்வி 8, செரு என்பதின் பொருள். ஆப்ஷன் ஏ செருக்கு, ஆப்ஷன் பி செரு, ஆப்ஷன் சி சோறு, ஆப்ஷன் டி வயல். நம்ம இது கன்ஃபியூஸ் ஆகிறது செரு அடுத்தா நல்லாதான் அப்படின்றத வச்சு கன்ஃபியூஸ் இருக்கும். ஆனால் செரு இதுல இருந்து ரன்னகரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொஷின் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா வயல். செரு என்பதின் பொருள் ஆப்ஷன் டி வயல். அடுத்த கேள்வி, திருக்குறளில் 7 என்னும் எண்ணு பெயர் எத்தனை குறட்பாவில் வந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 11, ஆப்ஷன் பி 9, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 10. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 8 தான். இதே திருக்குறளில் சிறப்பாக வரக்கூடிய எண் எதுன்னு பார்த்தோம்னா 7 அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க. ஸோ திருக்குறளில் சிறப்பான எண் அப்படின்னா 7. அது எத்தனை டைம் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து 8. அடுத்த கேள்வி, கொஷின் நம்பர் 10. கீழ்கண்ட நூற்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ திரிகடுகம், ஆப்ஷன் பி திருவள்ளுவமாலை, ஆப்ஷன் சி திருமந்திரம், ஆப்ஷன் டி திருக்குறள். திருக்கடுகத்தில் 100 பாடல்கள் இருக்குது, திருவள்ளுவமாலையில் 52 பாடல்கள், திருமந்திரத்தில் 3000 பாடல்கள், திருக்குறளில் 1330 திருக்குறள் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே தமிழ் 3000 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3000 பாடல்கள் கொண்ட திருமந்திரம் தான் தமிழ் 3000 அப்படின்னு அழைக்கப்படுது. இது எழுதுனவர் வந்து திருமூலர். இவர் தான் சித்தர்களில் முதல் சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்த கேள்வி, தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுவர் யார்? ஆப்ஷன் ஏ அப்பூதியடிகள், ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர், ஆப்ஷன் சி சேக்கிலார், ஆப்ஷன் டி திருஞான சம்பந்தர். இதில் பார்த்தோம்னா
அப்பூதியடிகள் வந்து திருநாவுக்கரசர் மேலே அதிக பற்றுடையவர். அதே திருநாவுக்கரசர் வந்து இறைவன் சிவன் மீது மிக பற்றுடையவர். இவர் வந்து மருள் நீக்கியார், அப்பர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு, தர்மசேனர், அப்புறம் தாண்டக வேந்தன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்தது சேக்கிலர். இவரோட சிறப்பு பேர் என்னன்னா உத்தம சோழ பல்லவர், தொண்டர் சீர் பரவுவார். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா சேக்கிலர் தான் தொண்டர் சீர் பரவுவார் என அழைக்கப்படுபவர். அது திருஞானசம்பந்தரை பற்றி வேற என்னன்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஆளுடை பிள்ளை, அதாவது பிள்ளை மார்க்கத்தை பின்பற்றிய ஒருவர். ஸோ தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய புராணத்தை எழுதின சேக்கிலர் தான் தொண்டர் சீர் பரவுவார். வேறு பேர்களில் இது வரும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12. யாருடைய அறிவுரைப்படி ஆதிரியிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கவுந்தியடிகள், ஆப்ஷன் பி மாதவி, ஆப்ஷன் சி அரவணடிகள், ஆப்ஷன் டி கண்ணகி. ஸோ அன்ன சுர்வை வாங்கினதுக்கு அப்புறம் அன்ன சுர்வை வாங்கியவுடன் மணிமேகலை யாரிடம் முதலில் பிச்சை ஏற்றாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதிரை. அது யாருடைய அறிவுரைப்படி முதலில் ஆதிரியிடம் பிச்சை ஏற்றாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரவணடிகளோட அறிவுரைப்படி தான் ஆதிரியிடம் மணிமேகலை பிச்சை ஏற்றாள். ஸோ கவுந்தியடிகளும் மாதவி, கண்ணகி இவங்க 3 பேருமே சிலப்பதிகாரத்தில் தான் வருவாங்க. ஸோ இவங்க கேட்டிருக்கிறது மணிமேகலை நூலில் இடம்பெற்ற அரவணடிகள். ஸோ யாருடைய அறிவுரைப்படி ஆதிரியிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? ஆப்ஷன் சி அரவணடிகள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13. தண்டமிழ் ஆசான், சாத்தான், நற்றுள் புலவன் என்னும் மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கம்பர், ஆப்ஷன் பி இளங்கோவடிகள், ஆப்ஷன் சி திருதக்க தேவர், ஆப்ஷன் டி காரியாசன். சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகள் தான் சமகாலத்தவர்கள். ஸோ இவங்க 2 பேருக்கான நட்பு தான் அதிகப்படியாக இரட்டை காப்பியங்களில் வருது. ஸோ சீத்தலை சாத்தனாரை தண்டமிழ் ஆசான், சாத்தான், நற்றுள் புலவன் அப்படின்னு பாராட்டியவர் இளங்கோவடிகள். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி 14. கம்பரை பிறந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர், ஆப்ஷன் பி சடையப்ப வள்ளல், ஆப்ஷன் சி சீதகாதி, ஆப்ஷன் டி சந்திரன் சுவர்க்கி. ஒட்டக்கூத்தர் வந்து கம்பரோட சமகாலத்தில் வாழ்ந்தவர், ஆதரித்தவர் கிடையாது. அதே ஆப்ஷன் பி சடையப்ப வள்ளல் தான் வந்து கம்பரை ஆதரித்த வள்ளல். பிறந்தவர்னாலையும் ஆதரித்த வள்ளல்னாலையும் ஒன்று தான். ஸோ கம்பரை பிறந்தவர்னா சடையப்ப வள்ளல் தான் சரியான ஆன்சர். சீதகாதி யாருன்னு பார்த்தோம்னா உமரபுலவர் சீராபுராணத்தை எழுதுறதுக்கு உதவி செய்தது தான் சீதகாதி. அதே சந்திரன் சுவர்க்கி யாருன்னு பார்த்தோம்னா புகழேந்தி புலவரை ஆதரித்தவரில் தான் சந்திரன் சுவர்க்கி. இவர் ஹெல்ப்பில் தான் வந்து புகழேந்தி புலவர் நலவெண்பாவை எழுதியிருக்காரு. ஸோ கம்பரை பிறந்த வள்ளல் சடையப்ப வள்ளல். அடுத்த கேள்வி, ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜியு போப் வந்து தமிழ் ப்ளஸ் ஆங்கிலம் தான் அதிக மொழிப்பற்றுடையவர் படிச்சிருப்போம். ஜியு போப் தமிழகம் வந்து அவரோட 19வது வயசில் வந்தார். இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஜியு போப் திருவாசகம் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆப்ஷன் ஏ பிரெஞ்சு, ஆப்ஷன் பி கிரேக்கம், ஆப்ஷன் சி ஆங்கிலம், ஆப்ஷன் டி ஜெர்மன். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆங்கிலம் தான். அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 16. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 2004, ஆப்ஷன் பி 2003, ஆப்ஷன் சி 2005, ஆப்ஷன் டி 2002. ஸோ நடுவண் அரசு எப்போ அறிவிச்சதுன்னா 2004 அக்டோபர் மாதம் தான் நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ மாதம் கேட்டாங்கன்னா அக்டோபர் மாதம், வருஷம் 2004. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2004. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு ஆப்ஷன் ஏ 2004. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 17. குரூப், மால்தோ, பிராகுயி என்பன ஆப்ஷன் ஏ தென் திராவிட மொழிகள், ஆப்ஷன் பி நடு திராவிட மொழிகள், ஆப்ஷன் சி வட திராவிட மொழிகள், ஆப்ஷன் டி மேலை நாட்டு மொழிகள் அப்படின்னுட்டாங்க. ஸோ நம்ம படிச்சிருப்போம் கால்டுவெல் அப்படின்ற திராவிட ஒப்புரவு எழுதினவர் என்ன சொல்கிறாருன்னா பிராகுயி முதலான வட திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கால்டுவெல் கூற்றுப்படி பிராகுயி அப்படின்றது வட திராவிட மொழி. ஸோ பிராகுயி எழுதியிருந்தோம்னாவே தெரிஞ்சதுனாவே இந்த 3 பதில எழுதிடலாம். ஸோ
குரூக், மால்தோ, பிராகுயி என்பன வட திராவிட மொழிகள். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி 18. ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பெரியார், ஆப்ஷன் பி அண்ணல் அம்பேத்கர், ஆப்ஷன் சி காந்தியடிகள், ஆப்ஷன் டி திருவிக. ஸோ ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னது வந்து அம்பேத்கர் தான். அடுத்த கேள்வி திரு கல்யாண சுந்தரம் எழுதாத நூல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ முருகனது அழகு, பி சித்திரக்கவி, ஆப்ஷன் சி உரிமை வெட்டல், ஆப்ஷன் டி தமிழ்ச்சோலை. ஸோ முருகனது அழகு, உரிமை வேட்டல், தமிழ்ச்சோலை இது மூணுமே வந்து திருவிக எழுதின நூல். ஸோ அவர் எழுதாத நூல் எதுன்னு பார்த்தோம்னா சித்திரக்கவி மட்டும்தான் அவர் எழுதாத நூல். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினை ஒழுங்காக படிக்கணும். கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 20 ஆப்ஷன் ஏ சூசியப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர், ஆப்ஷன் பி திருமந்திரம் சைவ திருமுறையில் 10வது திருமுறை, ஆப்ஷன் சி சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், ஆப்ஷன் டி மதங்க சோழாமணி இயற்றியவர் மறைமலை அடிகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ சூசியப்பர் தேம்பாவன் பாட்டுடைய தலைவர் இது சரிதான். அடுத்து திருமந்திரம் சைவ திருமுறையில் 10வது திருமுறை அதுவும் சரிதான். சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அதுவும் சரிதான். அதே தமிழ் நாடகத்தின் இமயமலை அப்படின்னு கேட்டாங்களையும் அதுவும் சங்கரதாஸ் சுவாமிகள் தான். மதங்க சோழாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் இது மட்டும்தான் தவறானது. ஸோ பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டுட்டாங்க. ஸோ நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. ஆன்சர் வந்து மதங்க சோழாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள், ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் 21. தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாவேந்தர் விருது, ஆப்ஷன் பி பாரதியார் விருது, ஆப்ஷன் சி கலைமாமணி விருது, ஆப்ஷன் டி கவிச்சம்மல் விருது. சாலை இளந்திரன் யாருன்னு பார்த்தோம்னா டெல்லியில் வந்து தமிழ் பேராசிரியர் பணியாற்றவர் சாலை இளந்திரன், அவரோட மனைவி சாலினி இளந்திரன். இவங்க 2 பேருமே டெல்லியில் தமிழ் பேராசிரியர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுவாங்க. இவங்க தான் வந்து தமிழுக்கு முதல்ல ஒரு குழு அமைச்சு சர்வதேச அளவில் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து வழங்கிய விருது எதுன்னு பார்த்தோம்னா பாவேந்தர் விருது. இதுதான் சரியான ஆன்சர். தமிழக அரசு சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது பாவேந்தர் விருது, ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி 22. ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1786, ஆப்ஷன் பி 1806, ஆப்ஷன் சி 1856, ஆப்ஷன் டி 1886. ஜி போப் பிறந்தது எப்போன்னு பார்த்தோம்னா 1820 தான். ஸோ 1886 1806 எதுவுமே வராது. அவர் பிறந்தது 1820 தான் பிறக்கவே செய்கிறாரு. அவர் 19 வயசில் தமிழகம் வராரு. அவர் எந்த வருஷம் வந்து 1885 வந்து மறுபடியும் இங்கிலாந்து போகிறாரு. இங்கிலாந்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளுக்கு வந்து இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பணியாற்றுறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் 1886 தான் அவர் வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்க்கிறாரு. அதே போல் 1900 அந்த வருஷத்தில் வந்து திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறாரு. ஸோ ஜி போப் திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு பார்த்தோம்னா 1886. திருவாசகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1900. அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 23. மனநூல் என அழைக்கப்படும் நூல். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி மணிமேகலை, ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் டி குண்டலகேசி. சீவகனோட திருமணம், அதாவது அவர் திருமணம் செஞ்சதை பற்றி மிக விரிவாக கூறக்கூடிய நூல் தான் வந்து அவர் நிறைய திருமணம் புரிஞ்சிருப்பார். யாருக்குரிய 8 திருமணங்கள் நினைக்கிறேன். ஸோ 8 திருமணங்களை பற்றி சொல்லக்கூடிய சீவக சிந்தாமணி வந்து மனநூல் என அழைக்கப்படுது. சீவகனுடைய திருமணங்களை பற்றி கூறுவதனால் அது வந்து மனநூல் அப்படின்னு அழைக்கப்படுது. மனநூல் என அழைக்கப்படும் நூல் ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி. அடுத்த கேள்வி பொறுத்துக கொடுத்துருக்காங்க.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சிந்தை, நவ்வி, முகில், புனல். ரைட் ஹேண்ட் சைடு நீர், மேகம், எண்ணம், மான். சிந்தை அப்படின்னா எண்ணம், நவ்வி அப்படின்னா மான், முகில் அப்படின்னா மேகம், புனல் அப்படின்னா நீர். ஸோ சிந்தை எண்ணம், நவ்வி மான், முகில் மேகம், புனல் நீர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 3 4 2 1. ஆப்ஷன் சி 3 4 2 1. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது 25வது கேள்வி. இந்த பிபிடியில், அதாவது இந்த வீடியோவில் இந்த கொஷின் தான் கடைசி கொஷின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட், செஷன் ஆக்ட், சப்ஸ்டான்டிவ் ஆக்ட், லா, எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு வாரிசு உரிமை சட்டம், உரிமை சட்டங்கள், வாரிசு சட்டங்கள், சட்ட ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ரைட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள். அதே போல் செஷன் ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாரிசு உரிமை சட்டம். அது சப்ஸ்டான்டிவ் லா அப்படின்னா உரிமை சட்டம். எவிடன்ஸ்னால் சான்று அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எவிடன்ஸ் ஆக்ட்னா சான்று சட்டம். ஸோ ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ ரைட்ஸ்னால் இந்த கொஷின் அதான். ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 4 1 2 3. ஸோ இவ்வளோ தான் கொஷின் நம்பர் 1லேருந்து கொஷின் நம்பர் 25 வரலையும் இருக்கக்கூடிய பொது தமிழில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்டக்கூடிய கொஷினுக்கு நம்ம ஆன்சர் கீ டிஸ்கஷன் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் அதே குரூப் 4 ஜென்ரல் தமிழில் இருக்கக்கூடிய 26 கொஷின் நம்பர்லேருந்து 50வது கொஷின் வரலையும் நம்ம பார்ட் 2வில் பார்க்கலாம். டிஸ்கஷன் பார்ட் 2வில். எங்களோட தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடத்தில் உள்ள வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.